ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி டேயில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு காமிக்கிறோம், பாருங்கள். பிகாஸ் இப்போ நம்ம காரில் உட்காந்தாங்க ஃபுல்லாக காமிக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போய் காட்டுறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணியாச்சு. சாரீ கட்டலான்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணாமல் சாரீ கட்டுறது? ஸோ ப்ரீவியஸ் டே நைட்லேயே அடுத்த நாளுக்கான அவுட்புட்டுக்காக ஹெவியாக ஒர்க் பண்ணி நிறைய எஃபர்ட் போட்டு சாரியை ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ப்ரொஃபஷ்னலாலாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண தெரியாது. பட் ப்ரீ ப்ளீட்டிங்குன்றது கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே சாரீ கட்டணுன்னா முதல் நாள் நைட் நான் ப்ரிப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதை தான் இப்பயும் பண்ணுறேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, என் சிஸ்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க போல். நான் கூட வந்து கேக் தான் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். பட் கிட்கேட் அண்ட் குலாப் ஜாமுன் அனுப்பியிருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் கிஃப்ட்டு தானே சொல்லிவிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி முடிக்கும்போது என்ன மணி இருக்குன்னு தெரியுமா? 1:30 மணி. அப்புறம் காலையில் சீக்கிரம் எழுந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கெல்லாம் அலாரம் அடிச்சிருச்சு. எழுந்து கெட் ரெடி ஃபோட்டோஸோ இல்லை கெட் ரெடி வீடியோஸோ எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அறபோதையில் இருக்கோம். அதுவும் இதை வீடியோ எடுக்கணுன்ற யோசிக்கிற அளவுக்குலாம் எனக்கு யோசனையே வரல. எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் எந்த கோயில் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்திருக்கோம் உங்களுக்கு. நாங்கள் போனது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான். போகிற வழியில் முதல்ல காருக்கு டீசலை போட்டோம். அடுத்து எங்கள் வயிற்றுக்கு சாப்பாடை போட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூக்கமாக வர்றதுனால ஒரு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் கோயிலை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் நிறைய தடவை காஞ்சிபுரம் போவோம். பட் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னா ஏதோ கார் பார்க்கிங் இல்லை, எது இல்லைன்னு சொல்லி சம்ஹவ் எங்களுக்கு அந்த கோயில் போக முடியாது. வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோடு போனோம். சன்னதி ஸ்ட்ரீட்டில் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியலையான்னு தெரியல, இல்லை எங்களுக்கு தான் தெரியலையான்னு தெரியல. சப்போஸ் யாருக்குன்னா தெரியல அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க, அங்கே சன்னதி ஸ்ட்ரீட்டில் கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வர வழியில் ஒரு பாட்டி அம்மா வந்து பூ விற்றுட்ருந்தாங்க கோயிலுக்கு முன்னாடி. பூவை வாங்கி தலையில் வச்சுட்டு ஸ்பெஷல் தர்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படி எதுவும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும், போங்க பொது தரிசனத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் பொது தரிசனத்துக்கு போனோம். போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்காது, டக்குன்னு தர்ஷன் கிடச்சிது. அருமையாக தர்ஷன் கிடச்சிது. ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது நின்று பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப ஹாப்பி தர்ஷன் பார்த்தது. அப்படியே வெளியில் வந்தோம். கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஃபோட்டோஸ் வந்து எத்தனை பேருக்கு எடுக்க பிடிக்கும்னு தெரியல. பட் எனக்குன்னா கொஞ்சம் பைத்தியம் தான் நான். எல்லா ஆங்கிள்லேயும் வச்சு பார்ப்பேன். அதுவும் இல்லாமல் அவுட்ஃபிட் வேறு மங்களகரமாக வந்திருக்கோம். சரின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து இந்த மாதிரி குங்குமம் வை அப்படின்னு சொன்னேன். என் மண்டையை பிடிச்சி வறண்டி விட்டு, பாருங்கள் அந்த கூத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி வைக்கிறாங்க, அப்படி வைக்கிறாங்க, என்னோடய முடியை கலைக்கிறாங்க. பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அது இப்படி சுற்றி வந்து வைக்கணும்னு எத்தனை தடவைலாம் சொல்லிக் கொடுக்குறது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எப்படியோ அப்புறம் எடுத்து முடிச்சாச்சு, வச்சாச்சு. ஹாப்பி. அப்புறம் அதில் வேறு கோணலாக வச்சிட்டாங்கன்னு வேறு கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஏன் குட்டியாக வைக்க வேண்டியதானேன்னு சொல்லிவிட்டு அப்புறமும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. மறுபடியும் ஒரு தடவை நீ வை அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருந்தேன், கத்திக்கிட்டே இருந்தேன். சிரிக்க வேறு மாட்டேட்டாங்க. சிரிக்க சொல்லி பாடாப்பட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணால், ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ராக்டிஸாக இல்லை அங்கே டான்ஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்றது தெரில. பட் ரொம்ப அழகாக இருந்தது அது. ஸோ அங்கே மியூசிக் ஒன்று போயிட்டு இருந்தது, ப்ளே ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் அதை கேப்சர் பண்ணியிருந்தேன்.
அண்ட் இதுதான் என்னோடய லுக். இந்த சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ட்ரை பண்ணுறதுக்கும் சரி, வியர் பண்ணுறதுக்கும் சரி. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு கழட்ட கூட மனசு வரல. ஸோ இப்படியே இருக்கலாமோ அந்த அளவுக்கு சாரீ கம்ஃபர்ட் இருந்தது. ப்ளவுஸ் பற்றி எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு போடுறதுக்கு ஓகேவா தான் இருந்தது. பட் லுக் எப்படி இருக்குன்னு தெரியல. டி நகரில் போயிட்டு 1 ஹவர் டெய்லர்கிட்ட நாள் தான் போய் கட கட கடன்னு தைச்சு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது எப்படி ஃபிட்டிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கைக்கிட்ட எண்டில் வந்து டைட்டாக இருந்தது. மற்றபடி இட்ஸ் ஃபைன். அவசரத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு போய் பண்ணிட்டு வந்தேன். உடனே என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நான் வந்து நான் மட்டுமே எடுத்துக்கிறேன்னு சொல்லி கடுப்பாகி அப்புறம் அவங்கள எடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளிப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அங்கே மோர் கொடுத்துட்ருந்தாங்க. மோர் குடித்தோம். ஸோ மடப்பள்ளி பக்கத்தில் தான் அந்த மடப்பள்ளினா பிரசாதம் தரும் இடம் போல் இருக்குது. ஐ டோன்ட் நோ. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் கொடுத்தாங்க, வாங்கி குடித்தோம். வெயிலுக்கு செம இதமாக இருந்தது. அதுக்கப்புறமும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. மறுபடியும் ஃபோட்டோ எங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்களே என்ன பண்ணிட்டோம், ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்களே 2 பேரும் நின்னோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸாக எடுத்து ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட லைட்டிங் சரியில்லை, அது இல்லை, இது இல்லை. அப்பயும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்புறம் என்ன பண்ணுறது, திரும்பி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வேறு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:51. காலையில் நாங்கள் வந்து 6 o'clock கிளம்பினோம். இங்கே ரீச் ஆகும்போது 8 o'clock, 8:57. நடுவில் சாப்பிட்டோம் எல்லாம் இருந்ததுனால முடிச்சுட்டு வரத்துக்கு 9 o'clock ஆகிடுச்சிங்க. 9 o'clock உள்ளே போனோம். 1/2 hour கூட இல்லை, டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். சாமி எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. நாங்கள் ரொம்ப தூரம் போகணுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா டக்குன்னு சாமி வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாகவே தர்ஷன் கிடச்சிருச்சு. அண்டு நாங்கள் வெளியில் வந்தோம். கொஞ்ச நேரம் அந்த இது அக்ரஹாரமாக அது என்னது அது அந்த கோபுரத்தை சுற்றி கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்தோம். இந்த சாரீ வந்து நான் போத்தீஸில் தான் எடுத்தேன். அங்கே நேம் போட்டு வாங்கிக்கிட்டேன், பட்டு சாரிங்கிறதுனால. ஸோ இந்த நேம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் அதை காமிச்சேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ கேக் கட் பண்ணலான்னு சொல்லி கேக் கட் பண்ணோம். அந்த பிளானில் வீடியோவில் எங்கள் தலையும் சேர்ந்து கட் ஆகிடுச்சு. எல்லோரையும் கவர் பண்ணுற ஒரு தாட் ப்ராசஸில் நாங்கள் வச்சோம் கேமராவை. பட் எங்கள் தலையும் சேர்ந்து கட் ஆகிடுச்சு. எனிஹோ எடுத்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அப்புறம் அவங்களெல்லாம் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு சரி ரீல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணி ஒன்று பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதெல்லாம் எங்களோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸு. ஸோ வேஸ்ட் ஆகிடும்ல. ஸோ சம்ஹவ் நம்ம இதை வந்து காமிக்கிறோம்ல, போஸ்ட் பண்ண முடியாது ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோ. ஸோ இப்படி ஒன்று பண்ணோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் இது எல்லாமே வந்துட்டு இது வந்திருக்காது. பட் ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இது எங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ். சின்ஸ் ஃபோட்டோ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக தெரியல இதில். இதுதான் ஓவரால் லுக்கு. இப்படி பண்ணோம் நைட்டு. ப்ரீவியஸ் டே எங்கள் சிஸ்டர் அமிச்ச கிட்கேட்டு, குலாப் ஜாமுன், அப்புறம் அவங்க அக்கா வந்திருக்கும்போது கொண்டுட்டு வந்த ஸ்வீட்ஸு, இதெல்லாம் வச்சு ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ணோம். எனிஹவ் அந்த ஷார்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருந்தது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்னும் எனக்கு மைண்டில் தாட்ஸ் இருந்துச்சு. கேண்டில், அந்த பர்ஃப்யூம் கேண்டிலா, சென்டட் கேண்டில்ஸ் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசித்தோம் இருக்கிறத வச்சே எப்படி வந்துட்டு பக்காவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நெயில் பாலிஷ் உடைய பாட்டில் அதை கவுத்தி ஒரு 2 கேண்டில் வச்சேன். அப்புறம் டம்ளரை வச்சு 2 கேண்டில், அப்புறம் 2 ஸ்டோன். ஆக்சுவலி நாங்கள் தடா போயிருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டோன் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதை வச்சு 2 கேண்டில் வச்சு ஐஸ்கிரீம் அண்ட் இன் பிட்வீனில் ஜார் கேக் அண்ட் கோன் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இதுக்காகன்ட்டு வாங்கலை. ஆல்ரெடி ஒன்று ஒன்றா எங்களுக்கு வந்தது. அதை வச்சு தான் பண்ணோம். அண்ட் இதுதான் எங்களோட என்டையர் டேயோட ஆனிவர்சரி டேயோட ஹேப்பனிங்ஸ். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.